இப்போ கவனிப்போம். அடுத்த கேள்வியை பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க? cot theta by 2 sin cosec theta by 2 சமன் cot theta. cot theta by 2 sin cosec theta by 2 சமன் cot theta. அதாவது இதை நம்ம இப்படியே வச்சுட்டு செய்யலான்னு உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன செய்வோம்? சைன் கோஸுக்கு மாற்றுவோம். சைன் கோஸுக்கு மாற்றினீங்கன்னு சொன்னால் இது எப்படி வரப்போகுது? கொட்டை வந்து எப்படி எழுதலாம்? கொஸ்டின்க்கு சைன் என்று எழுதலாம். என்ன கொஸ் டூவின்க்கு சைன் தீட்டா பை 2 என்று எழுதலாம். அதே போல் கொசைக் தீட்டா பை 2 என்றது என்ன சொல்லுங்க? ஒன்றின்க்கு சைன் தீட்டா பை 2, ரைட்? சமன் கொட் தீட்டான்றது என்ன? கொஸ் தீட்டாவின்க்கு சைன் தீட்டாண்டு வரப்போகுது. எனவே இங்கே வந்து பாருங்க, கொஸ் தீட்டா பை 2 ஓ சைன் தீட்டா பை 2 மைனஸ் இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? கொசைக் தீட்டா பை 2 ஒன்றின்கள் சைன் தீட்டா பை 2 சமன் கொஸ் தீட்டாவின்கு சைன் தீட்டா. இப்படி இருக்கு, ரைட்? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஸ் தீட்டா பை 2 சை ஒன்றின்கு சைன் தீட்டா பை 2 சமன் கொஸ் தீட்டாவின்கள் சைன் தீட்டா. இப்படி இருக்கு, சரி. அப்போ என்ன சொல்லுவோம்? ரெண்டையும் மிக குறுக்கே பெருக்கி விடுங்க. கொஸ் தீட்டா பை 2 சை ஒன்று தர சைன் தீட்டா சமன் கொஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா பை 2. அப்போ இதெல்லாம் பாருங்க, என்னது? தீட்டா பை 2 ஒன்று இருக்குது, தீட்டாவில் இருக்குது. தீட்டாவில் இருக்கிறத தீட்டா பை 2க்கு கொண்டு வரலாம். ஆனால் தீட்டா பை 2வில் இருக்கிறத வர்க்கமோ வேறு எதுவுமோ இல்லாமல் நம்ம என்ன சொல்லுவோம்? தீட்டாக்கு கொண்டு போயிடலாம். வர்க்கம் அப்படி இல்லாமல், வர்க்கம் இல்லாத சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன தீட்டாக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, வர்க்கிச்சு தான் ஆக வேணும். அப்போ இங்கே வந்து என்ன? ஆனால் வர்க்கித்தல் வந்து செய்தால் என்ன நடக்கும்? ஒரு சமன்பாட்டில் தீர்வுகள எண்ணிக்கையில் மாற்றம் வரும். அப்போ இங்கே வந்து என்ன செய்வோம்? தீட்டாவை தான் என்ன செய்வோம்? தீட்டா பை 2க்கு கொண்டு வருவோம். கொஸ் தீட்டா பை 2 சை ஒன்று 2 மடங்கு சைன் தீட்டா பை 2 இன்டு கொஸ் தீட்டா பை 2 சமன் கொஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம்? கொஸ் தீட்டாவை பாருங்க, நிறைய மெத்தடில் எழுதலாம். எந்த மெத்தடில் எழுதுறன்றது இப்போ முடிவு பண்ண தேவையில்லை நம்ம. ஏன்னா கொஸ் 2 தீட்டாவோட விரிவை யோசிச்சிங்கனால் மடங்கு கோண விரிவு 4 வகையில் அதுக்கு விரிவு எழுதலாம். அதில் எந்த விரிவு பொறுத்த மட்டும் இப்போ நம்ம யோசிக்க இல்லாது. ஏன்னு சொன்னால் இப்போ இங்கேயும் சைன் தீட்டா பை 2 இருக்குது, இங்கேயும் சைன் தீட்டா பை 2 இருக்குது. ஒரு பக்கத்துக்கு எடுத்து கழிக்கலாம். அப்போ கழிக்கும் போது இந்த பக்கம் எடுத்து கழிக்கும் போது சைன் தீட்டா பை 2வை நீங்கள் என்ன செய்யலாம்? பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டால் 2 தர கொஸ் தீட்டா பை 2 சை 1 தர கொஸ் தீட்டா பை 2. ஓகே, இங்கே என்ன வரப்போகுது? மைனஸ் கொஸ் தீட்டா. இப்படி இருக்கு, சமன் 0. ஸோ இப்போ யோசிங்கோ, இப்போ பொருத்தம் என்ன? இதை தனியாக கொஸ்டில் கொண்டு வர்றது தான் பொருத்தம். ஏன் தனியாக கொஸ்டில் கொண்டு வர்றது தான் பொருத்தம்? இங்கே இருக்கிற எல்லாமே கொஸ் தீட்டா பை 2வில் இருக்கிறதால இதையும் கொஸ் தீட்டாவில், அதாவது கொஸ்டில் கொண்டு வந்தோம் என்றால் தான் இங்கே பொருத்தமாக இருக்கும். எனவே சைன் தீட்டா பை 2 சமன் 0. அல்லது இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? 2 கொஸ் வர்க்கம் தீட்டா பை 2 சய கொஸ் தீட்டா பை 2. இதை என்ன செய்யணும்? அடைப்பு நீக்கிறோம். மைனஸ் இந்த கொஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன சொல்ல போகிறோம்? 2 கொஸ் வர்க்கம் தீட்டா பை 2 சய 1 சமன் 0. இதை நம்ம மடங்கு கோண விரிவு கொஸ் 2 தீட்டா 2 கொஸ் வர்க்கம் தீட்டா சய 1 என்று சொன்னால் கொஸ் தீட்டான்றது என்ன? 2 கொஸ் வர்க்கம் தீட்டா பை 2. 2 தீட்டா தீட்டாவாக மாறுது என்றால் தீட்டா தீட்டாவின்கள் 2ஆக மாறுது. அப்போ இங்கே கழிக்கும் போது 2 கொஸ் வர்க்கம் தீட்டா பை 2வும் இந்த 2 கொஸ் வர்க்கம் தீட்டா பை 2வும் இல்லாமல் போயிடும். ஸோ இங்கே என்ன வரும்? சய கொஸ் தீட்டா பை 2 சய சய சக 1 சமன் 0. எனவே கொஸ் தீட்டா பை 2, ரைட்? கொஸ் தீட்டா பை 2 இங்கே வந்து உங்களுக்கு என்னவாயிடும்? சமன் 1ஆக மாறிடும். இப்போ என்ன விஷயம் என்றால், இங்கே இந்த இடத்துல சைன் தீட்டா பை 2 தீர்வு பொருத்தமாக இருக்குமா என்றுதான் கேள்வி. நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி தந்திருக்கேன். அப்போ ஆரம்பத்தில் இந்த விஷயங்களை பற்றி கதைச்சிருக்கேன். அப்போ ஒரு விஷயம் நம்ம யோசிச்சிருக்கலாம். என்ன இங்கே என்ன இருக்குது? ஒன்றின் கீழ் சைன் தீட்டா பை 2 இருக்குது.
நான் இங்கே தீர்த்துட்டு வரேன். அப்போ இங்கே வந்து என்ன சொல்ல sin θ/2 பூஜ்ஜியம் என்ற ஒரு தீர்வு வருது. சப்போஸ் நான் இதுக்கு வந்து தீர்வு எடுத்து தீட்டாக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்கும். அந்த தீர்வை கொண்டு வந்து இங்கே பிரதியிடக்குள்ள எனக்கு என்ன நடக்கும், இங்கே 1/0 என்று வரும். ஏன் sin θ/2 பூஜ்ஜியத்திலிருந்து வந்த தீர்வு தான் அது. ஸோ அந்த தீட்டாவிற்கான அந்த விடையை கொண்டு வந்து இந்த சமன்பாட்டில் பிரதியிடக்குள்ள இங்கே எனக்கு என்ன வரும், 1/0 cos θ/2 பூஜ்ஜியம் என்று வரும். ஸோ எனக்கு சமநிலை என்னவாக மாறுது, எனக்கு இந்த சமன்பாடு எப்படி மாறப்போகுது, முடிவிலியோட சம்பந்தப்பட்ட கோவைகளாக மாறப்போகுது. முடிவிலி செய்ய முடிவிலி என்று வரப்போகுது. அப்போ இது வந்து என்ன சொல்லுங்க, ஒரு கருத்தற்றது, அதாவது கணிதத்தில் வந்து வரையறுக்கப்படாத உண்டு. என்ன முடிவிலிகளின் என்ன சொல்லுவோம் கழித்தல், முடிவிலிகளின் வந்து என்ன சொல்லுவோம் முடிவிலிகளோட தீர்க்கிற சமன்பாடுகள் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம் இங்கே வரையறுக்கப்படலை, அதாவது நம்மளுக்கு பொருத்தமற்றது. அப்போ நம்ம இங்கே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க இந்த பிரச்சனை வந்திருக்காது. என்னது, sin θ/2 not equal பூஜ்ஜியம் என்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ sin θ/2 not equal பூஜ்ஜியம் என்று சொல்லியிருக்கு. நம்ம என்ன செய்திருக்கலாம், இந்த ஸ்டெப் ரைட். அப்போ என்ன சொல்லுவோம், இப்படி எழுதுவோம், sin θக்கான விரிவு எழுதலாம். இதில் sin θ/2வையும் sin θவையும் நம்ம என்ன செய்திருக்கலாம், sin θ/2வையும் இங்கே சுருக்கி விட்டுருக்கலாம், அதாவது வெட்டி விட்டுருக்கலாம். விளங்குதானே? இந்த விரிவில் sin θ/2 வரும், இங்கேயும் வந்து என்ன sin θ/2 இருக்குது. இப்போ இந்த sin θ/2 இந்த sin θ/2வையும் வெட்டி விடலாம். ஏன், sin θ/2 நிச்சயமாக பூஜ்ஜியமற்றது என்று தெரியும். வழக்கமாக நம்ம ஏன் பெற்றல, அது பூஜ்ஜியமாக இருந்தால் வந்து என்ன சொல்லுவோம், அதுவும் ஒரு தீர்வாக வந்துடும். அதனால நம்ம பெற்றல. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், sin θ/2 பூஜ்ஜியமற்றது. ஸோ தாராளமாக நம்ம என்ன செய்திருக்கலாம், இங்கே sin θ/2வால் சுருக்கி இருக்கலாம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வைக்கணும். என்னது, இப்படி பின்னத்தில் வரக்குள்ள இந்த கீழிக்கு இருக்கிற கோவை பூஜ்ஜியமான அந்த சமன்பாடு தீர்க்க இயலாது. அந்த காரணத்தால் என்ன சொல்லும், இது பூஜ்ஜியமற்றது. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லும், தீர்வு வந்து என்ன, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தீர்வாக இருக்க போகுது. cos θ/2 ஒன்று என்றால் கொஸ்ஸில் ஒன்றிற்கான தலைமை கோணம் என்ன, பூஜ்ஜியம். cos பூஜ்ஜியம் θ/2 சமன் 2nπ ப்ளஸ் அல்லது மைனஸ் பூஜ்ஜியம். எனவே θ சமன் 4nπ. இங்கு எண்ணானது ஒரு முழுவன். இது மட்டும்தான் இங்கே தீர்வாக வரும். விளங்கித்தானே? ஓகே, சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். ரைட், அடுத்த கேள்வி என்ன சொல்கிறாங்க பாருங்க. 2 sin x minus cos 2x, ரைட், sin 2x into 1 plus 2 sin x, ரைட், இப்படி ஒரு கோவையை சொல்கிறாங்க. அப்போ இதில் எனக்கு என்ன வடிவம் பொருத்தம், என்ன மாதிரி செய்யலாம், வடிவம் யோசிக்கணும். இப்போ cos 2xம் இருக்குது, sin 2xம் இருக்குது, ரைட். அதோட sin x இருக்குது. அப்போ நம்ம எக்ஸை வந்து 2x ஆக்கையில், அது வர்க்கங்கள் இல்லாமல் தெரியும் உங்களுக்கு, ரைட். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம், cos 2xையும் sin 2xையும் தான் மாற்ற வேண்டி வரும் நம்மளுக்கு. அப்படி மாற்றும் போது எப்படி எதை மாற்றுறேன்னு யோசிக்கணும். ஸோ ஒரு சுருக்கல் ஒன்று செய்வோம். இது அடைப்பு நீக்கினால என்ன வரும், 2 sin x 2 cos 2x sin 2x சக 2 sin x, ரைட், 2 sin x sin 2x. இப்படி ஒரு கோவை இருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் cos 2x இருக்குது. அப்போ sin 2x நம்ம என்ன செய்யலாம், 2 sin x, ரைட், 2 sin x cos x என்று மாற்றிடலாம். இங்கே 2 sin x sin 2x இருக்குது, sin 2xையும் அப்படி மாற்றிடலாம். அப்போ இதில் ஒரு cos x வரும், cos x வரும், ரைட். அப்போ இங்கே என்ன செய்யலாம், இங்கே 2 sin x இருக்குது. cos 2xக்கு வந்து என்ன சொல்லுவோம், 4 விரிவு இருக்குது. 4 விரிவில் இந்த இடத்துக்கு எந்த விரிவு பொருத்தம்ன்றதை யோசிக்கணும். ஓகே, ரைட். அப்போ இங்கே பாருங்க, இதில் என்னென்னு சொன்னால் ஒரு விஷயம் இல்லை, என்ன நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு சொன்னால் இதில் சின்ன ஒரு கரெக்ஷன் ஒன்று வரும். என்னென்னு சொன்னால் எல்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா 2 sin x மைனஸ் cos x
மைனஸ் கொஸ் 2x இப்படி ஒன்று வரும். அதாவது மைனஸ் கொஸ் எக்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். சரி, இந்த ஒரு கரெக்ஷன் ஒன்று இருக்குது, நான் அதை டியூட்டை பார்க்கக்குள்ள அதை சொல்ல மறந்துட்டேன். மைனஸ் கொஸ் எக்ஸ், அப்போ மைனஸ் கொஸ் எக்ஸ் ஒன்று இதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா வரும். சரி தானே, அது சேர்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ திரும்பவும் கேள்விக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் என்ன 2 sin x. அப்போ இப்படியே வச்சுட்டு இருக்காமல் இதை வந்து என்ன சொல்லுவோம், அடைப்பு நீக்கும். சரி தானே, அடைப்பு நீக்கும். அப்படி 2 sin x சை 2 cos x சை 2 cos 2x. அதோட sin 2x நம்ம இப்படி எழுதிக்கொள்ளலாம், 2 sin x cos x. அதால் இங்கே பெருகிக்கொள்வோம், ப்ளஸ் 4 sin x cos x. இப்படி இருக்கு. ஏன் cos 2x அப்படியே வைக்கிறோம், cos 2xக்கு நிறைய விரிவு இருக்குது. அதில் எந்த விரிவு பொருத்தமென்றது அடுத்த கட்ட சுருக்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ மொத்த சமன்பாடையும் 2ஆல் சுருக்கலாம். சுருக்கணும் என்றால் sin x மைனஸ் cos x சய cos 2x. இது சமனுக்கு இந்த பக்கம் கொண்டு வருவோம், சய sin x cos x சய இங்கே வந்து என்ன சொல்லுங்க, சாரி இதில் வந்து என்ன வரும், 4 sin வர்க்கம் x. என்ன இங்கே ஒரு sin x இருக்குது, இதில் இந்த விரிவில் ஒரு என்ன sin x வரும், 2 sin x cos x தர 2 sin x என்றோக்குள்ள 4 sin வர்க்கம் x சய 4 sin வர்க்கம் x cos x இப்படி வரப்போகுது சமன் 0. ஸோ இந்த sin x இந்த sin x cos x இது ரெண்டையும் பாருங்க. இதில் பொதுவாக எடுக்கக்கூடிய விஷயம் sin x இங்கே பொதுவாக எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் இங்கே cos x-ம் பொதுவாக எடுக்கலாம், இங்கே cos x-ம் பொதுவாக எடுக்கலாம். ஆனால் வந்து என்ன சொல்லுவோம், இங்கே இந்த cos x-க்கு வேறொரு தேவை இருக்குது, எப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, sin x நான் பொதுவாக எடுக்கிறேன். sin x பொதுவாக எடுத்தால் ஒன்று செய்ய cos x என்று வரும். இங்கே இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல நான் cos x எடுத்துக்கொள்கிறேன். cos x-ஐ ஏன் இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால், சாரி இங்கே 4ஆல் 2ஆல் சுருக்குனால் இங்கே என்ன மிஞ்சும், 2 தானே மிஞ்சும். எல்லாத்தையும் 2ஆல் சுருக்கணும், இங்கே 2ஆல் சுருக்கக்குள்ள என்ன 4, இங்கே 2ஆல் சுருக்கணும்னா 2 மிஞ்சும். அப்போ நான் இந்த cos x-ஐ இதோட கனெக்ட் பண்ணி எடுக்கிறேன். ஏன் cos x-ஐ இதோட கனெக்ட் பண்ணி எழுதுறேன்னு சொன்னால், இங்கே வந்து கொஞ்சம் 1 minute வெயிட் பண்ணுங்க. நம்ம கரெக்ஷன் வந்து மைனஸ் cos x, சாரி மைனஸ் இல்லை ப்ளஸ் cos x மாற்றிக்கொள்ளுங்க. ப்ளஸ் cos x ரைட், ப்ளஸ் cos x டியூட்டில் ப்ளஸ் ஒழுங்காக போடுறதில்ல ரைட், ப்ளஸ் cos x. அப்போ இங்கே வந்து என்ன சொல்லணும், ப்ளஸ் cos x. ஏன் இந்த cos x-ஐ இதோட கனெக்ட் பண்ண வேண்டாம், cos x-ஐ பொதுவாக எடுக்கிறத ஜோதிச்சு பாருங்க. ரைட், இங்கே cos x பொதுவாக எடுக்கப்பட்டால் ஜோதிச்சு பாருங்க என்ன வரும், இங்கே 1 2 sin வர்க்கம் x. ஸோ இது எதுக்கான வடிவம், இந்த sin cos 2x மிஞ்சும். அப்போ பாருங்க, ஏன் இந்த cos x-ஐ இங்கே பயன்படுத்தாமல் இதோட பொதுவாக எடுக்கிறேன் என்றால் 1 2 sin வர்க்கம் x என்றது வரும். அப்போ 1 2 sin வர்க்கம் x என்றது cos 2x-க்கான ஒரு விரிவு. அப்போ இந்த ஐடியாவை மைண்டில் வச்சு தான் நான் வந்து என்ன சொன்னேன், cos x அப்படியே செக் பண்ணி பார்க்குறோம். சும்மா ஒரு தான் கேள்வி பார்க்கக்குள்ள ஸ்ட்ரைக் ஆகணும். cos x இங்கே பார்த்தா 2 sin வர்க்கம் x cos x விரிவில் என்ன வரும், 1 2 sin வர்க்கம் x என்று இதை எழுதலாம் cos x-ஐ பொதுவாக எடுத்தால். ஸோ இதுக்கு பதிலாக வந்து அல்லது இதை வந்து எப்படி எழுதலாம், 1 2 sin வர்க்கம் x என்ற விரிவு இங்கே பயன்படுத்தலாம். ஸோ கொஞ்சம் அந்த விஷயங்களை யோசிக்கணும். ஸோ ஜோதிச்சோம்னால் அப்படி வரும். எனவே இங்கே என்ன sin x 1 cos x, இங்கே cos x 1 2 sin வர்க்கம் x, இங்கே இப்போ நம்மளுக்கு ஐடியா வந்துட்டு cos 2x-க்கு என்ன விரிவு எழுதணும், 1 2 sin வர்க்கம் x. ஏனென்றா அதுதான் இங்கே இருக்குது சமன் 0. ஸோ sin x இன்டு 1 cos x. இதில் என்ன பொதுவாக எடுக்கலாம், பாருங்க, 1 2 sin வர்க்கம் x பொதுவாக எடுக்கலாம். 1 2 sin வர்க்கம் x பொதுவாக எடுக்கப்பட்டால் இங்கே என்ன cos x, இங்கே என்ன -1 சமன் 0. இது ரெண்டிலையும் இருந்து எதை பொதுவாக எடுக்கலாம், நான் வந்து cos x அல்லது 1 cos x பொதுவாக எடுத்துக்கொள்கிறேன். என்ன வரும்,
ஒன்று செய்ய கொசெக்ஸ் பொதுவாக எடுத்தோம்னால் sin x. இங்கே என்ன இருக்குது கொசெக்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ ஒன்று செய்ய கொசெக்ஸ் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன வரும்? முன்னுக்கு ஒரு மைனஸ் வரும். மைனஸ் ஒன்று செய்ய 2 sin வர்க்கம் x. ஏன் முன்னுக்கு ஒரு மைனஸ் வரும்? ஏன் ஒரு மைனஸ் வரும்? இங்கே இருக்கிற கொசெக்ஸ் ஒன்று என்ன சொல்லுவோம்? முதல் ஒன்று செய்ய கொசெக்ஸாக மாறணும். அதுக்கு என்ன செய்யணும்? உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுங்க. சமன் 0. எனவே ஒன்று செய்ய கொசெக்ஸ் சமன் 0. அல்லது இதை அடைப்பு நீக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சய சகவாயினும் 2 sin வர்க்கம் x சக sin x சய 1 சமன் 0. எனவே cosx சமன் 1 2 sin x சய 1. இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? sin x சக 1 சமன் 0. எனவே cosx சமன் 1 என்று சொன்னால் இதுக்கான தலைமை கோணம், ஒன்றிற்கான தலைமை கோணம் கொஸ்ஸில் என்ன? கொஸ் 0. எனவே x சமன் என்ன? 2nπ 2nπ ரைட் கமா இங்கே n பிலாங்ஸ் டு என்ன? செட். அதோட இங்கே ஒரு விஷயம் இருக்குது. என்ன? 2 sin x உண்டு sin x ஆக உண்டு சமன் 0. எனவே 2 sin x உண்டு சமன் 0. அதாவது sin x சமன் என்ன? sin x சமன் அரை. இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? sin x சக 1 சமன் 0. எனவே sin x சமன் சய 1. அப்போ sin x சமன் அரை என்று சொன்னால் அதுக்கான தலைமை கோணம் என்ன பாருங்க? sin பையன்கள் 6. sin பையன்கள் 6க்கு தான் அரை கிடைக்கும். அதே போல் இங்கே வந்து என்ன சொல்லுங்க? sin மைனஸ் பையன்கள் 2க்கு தான் சய 1 கிடைக்கும். எனவே இங்கே x சமன் உங்களுக்கு என்ன வரும்? x சமன் n பை சக சய 1 எண்ணாம் அடுக்கு இன்டு பையன்கள் 6. இங்கே x சமன் இங்கே n பாவிக்கக்கூடாது. என்ன நம்ம ஏன் ஏற்கனவே இங்கே n பாவிச்சிட்டோம். ரைட் m கமா m பிலாங்ஸ் டு செட். அதோட இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? k பை சய ரைட் x சமன் k பை சய 1 k ஆம் அடுக்கு தர பையன்கள் 2. k பிலாங்ஸ் டு என்ன? செட். k பிலாங்ஸ் டு செட். அப்போ இங்கே 3 தீர்வுகள். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் என்ன சொல்லுவோம்? சுருக்கல் காரணிப்படுத்தலோட சம்மந்தப்பட்ட ஐடியா. அப்போ இங்கே வந்து நீங்கள் sin x இங்கேயும் பொதுவாக எடுத்திருக்கலாம். ஆனால் என்ன சொல்லுவோம்? இந்த cos 2x யோசிக்கிறோம். எப்படி என்றால் இந்த cos x இங்கே எடுக்கும்போது 1 செய்ய 2 sin வர்க்கம் x. இது cos 2xக்கான விரிவு. ஸோ நம்ம இதோட வந்து குழப்பத்தை விட 1 செய்ய 2 cos வர்க்கம் x 1 செய்ய 2 sin வர்க்கம் x cos 2x ஆக வரும். இங்கேயும் cos 2x. ஸோ அதை பொதுவாக எடுக்கக்குள்ளே எனக்கு cos x 1 வரும். அப்போ இப்படி வாரத்தால் தான் நான் வந்து என்ன செய்யணும்? காரணிப்படுத்தல் எடுக்கிறேன். மற்ற மாதிரி கொண்டு போனால் சரி வராது. ஸோ என்ன சொல்லுவோம்? இதில் கரெக்ஷன் நீங்கள் டியூட்டில் கரெக்ஷனை செஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கோவைக்குள்ள ஒரு ப்ளஸ் cos x ஒன்று வரும். அது நம்ம சேர்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். ரைட், அடுத்தது அடுத்த கேள்வியை பாருங்க. என்னது? sin x சயம் 3 sin 2x sin 3x cos x சயம் 3 cos 2x cos 3x. இப்போ வந்து பாருங்க, நான் என்ன செய்கிறேன்னா முதல் sin x sin 3x உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னது? ஒற்றை மடங்குக்கு கூட்டல் வாய்ப்பாடோ கழித்தல் வாய்ப்பாடோ பயன்படுத்தக்குள்ள தான் உங்களுக்கு என்ன விடையில் பின்னம் வராது. ரைட். மற்றபடி நீங்கள் வந்து என்ன இந்த இரட்டை இலக்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஒற்றையோட கூட்டலோ கழித்தலோ செய்யும்போது உங்களுக்கு என்ன வரும்? அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும்? பின்னத்தில் வரப்பார். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? முதல் sin x sin 3x பக்கத்தில் எழுதிக்கொள்வோம். 3 sin 2x அப்படியே இருக்கட்டும். இங்கேயும் வந்து என்ன சொல்லுவோம்? cos x cos 3x பக்கத்தில் எழுதிக்கொள்கிறேன். 3 cos 2x இங்கே தனியே இருக்கு. sin x sin 3x கூட்டல் வாய்ப்பாடு பயன்படுத்தலாம். 2 sin 2ஐயும் கூட்டி 2ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 2x cos ஒரு கோணத்திலிருந்து இன்னொரு கோணத்தை கழித்து பிரிக்கும்போது 3xலிருந்து x போனால் 2x 2ஆல் பிரிக்கும்போது x 3 sin 2x. இங்கே cos x cos 3x
கொஸ் கூட்டல் என்று சொன்னால் இரண்டுமே கொஸ் தான். ஒன்று கூட்டி 2ஆல் பிரிப்பீங்கள், அடுத்தது கழிச்சு 2ஆல் பிரிப்பீங்கள். என்ன வரும்? எக்ஸ். சய 3 cos 2x. இதில் என்ன பொதுவாக எடுக்கலாம்? sin 2x பொதுவாக எடுக்க முடியும். இதில் sin 2x பொதுவாக எடுப்பீங்கன்னு சொன்னால் என்ன வரும் பாருங்க. sin 2x பொதுவாக எடுக்கப்பட்டால் 2 cos x சய 3. இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? cos 2x பொதுவாக எடுக்க முடியும். எடுத்தால் 2 cos x சய 3. எனவே இதை இந்த பக்கம் வந்து கழிப்போம். sin 2x 2 cos x சய 3 cos 2x 2 cos x சய 3. இங்கே என்ன வரும்? sin 2x சய cos 2x சமன் 0. அப்போ என்ன சொல்லலாம்? 2 cos x சய 3. அதாவது இதை வந்து இந்த பக்கம் கழிக்கிறோம். பொதுவாக இருக்கிற 2 cos x சய 3 பொதுவாக எடுக்கிறோம். ஸோ இது 0 வரலாம். அல்லது sin 2x சய cos 2x சமன் 0 வரலாம். இப்போ என்னென்னு சொன்னால் 2 cos x சய 3 என்று சொன்னால் cos x சமன் என்ன சொல்லுங்க? cos x சமன் 3/2. இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? தீர்வு இல்லை. இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? இதில் தீர்வு இல்லை. ஏன் தீர்வு இல்லை? கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். ஏன் தீர்வு இல்லை? என்ன காரணம்? cos x ஆனது எப்போதும் 1ற்கும் சய 1ற்கும் இடையில தான் இருக்கும். 3/2 1 விட கூடிய பெருமானம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? cos x சமன் 3/2க்கு தீர்வு இல்லை. sin 2x சமன் என்னென்று எழுதலாம்? cos 2x. எனவே tan 2x எப்படி எழுதலாம்? tan 2x சமன் 1. sin இன்கள் cos tan என்று வரப்போது tan 2x சமன் 1. 1 என்று சொன்னால் அதுக்கான தலைமை கோணம் tan என்ன? tan பை இன்கள் 4. எனவே 2x சமன் n பை சக பை எண்கள் 4. ஆனால் நம்ம எதுக்கு தீர்வு கொடுக்கணும்? எக்ஸுக்கு. எனவே n இன்கள் 2 பை சக பை எண்கள் 8. இங்கே n பிலாங்ஸ் டு என்ன? செட். இப்போ இதான் இந்த கேள்வி. அடுத்த கேள்விக்கு போகலாம். சரிதானே? அடுத்த கேள்விக்கு போகலாம். ரைட், அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க பாருங்க. sec theta sin 1 சமன் வர்க்கமூலம் 2 sin 1 tan theta. சரிதானே? இப்போ என்ன எழுதலாம்? இங்கே என்ன எழுதலாம் பாருங்க. sec theta sin 1 சமன் வர்க்கமூலம் 2 sin 1 tan theta. இப்படி இருக்கு தானே? இதில் இப்படியே வச்சுட்டு எதுவுமே யோசிக்க இல்லாது. ஸோ 1 cos theta sin 1 வர்க்கமூலம் 2 sin 1 sin தீட்டாவின் கீழ் cos தீட்டா. அப்போ இங்கே ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லுங்க? cos தீட்டா வந்து என்ன சொல்லுவோம்? பூஜ்ஜியமற்றது. cos தீட்டா பூஜ்ஜியம் என்று சொன்னால் இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? நம்மளுக்கு எந்த ஒரு முடிவும் வராது. ஸோ மொத்த சமன்பாட்டையும் cos தீட்டாவால் பெருக்கும்போது 1 சய cos தீட்டா வர்க்கமூலம் 2 சய 1 sin தீட்டா இப்படி கிடைக்க போகுது. ஸோ இது என்ன வடிவம்? வர்க்கமூலம் 2 சய 1 ரைட். வர்க்கமூலம் 2 சய 1 sin தீட்டா சய cos தீட்டா சமன் வந்து 1. ஸோ இந்த வடிவத்தில் வருது. இப்போ இந்த வடிவத்தில் வரக்குள்ள இது உங்களுக்கு என்ன வடிவம்? a sin தீட்டா ப்ளஸ் b cos தீட்டா சமன் c என்ற வடிவம். என்ன செய்யணும்? குணகங்களை வர்க்கிச்சு கூட்டி அதோட வர்க்க மூலத்தால் பிரிக்க வேணும். அப்போ வர்க்கமூலம் 2 சய 1 வர்க்கிச்சிங்கன்னு சொன்னால் என்ன வரும்? 2 சய 2 வர்க்கமூலம் 2 சக 1. அப்போ இது வந்து என்ன? வர்க்கமூலம் 2 சய 1 வர்க்கம். அதோட நீங்கள் என்ன செய்யணும்? cos தீட்டாவின் குணகம் என்ன? 1 சய 1. அதை வர்க்கிச்சு கூட்டிங்கன்னா இன்னும் ஒரு சக 1 வரும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு என்ன வரும்? 4 சய 2 வர்க்கமூலம் 2. சரிதானே? 4 சய 2 வர்க்கமூலம் 2 என்று சொன்னால் இங்கே வந்து பாருங்க என்ன? இது எப்படி எழுதலாம்? 2 பொதுவாக எடுத்தீங்கன்னா 2 சய வர்க்கமூலம் 2 இப்படி எழுதலாம். 2 சய 2 வர்க்கமூலம் 2. ஸோ என்ன செய்யணும்? வர்க்கிச்சு கூட்டி வர்க்கமூலம் எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன? இப்படி வரப்போகுது, இப்படி வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? இதுக்கு ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் என்ன எழுதலாம்? கவனிங்கோ. வர்க்கமூலம் 2 சய 1
அதன் கீழ் 2 தர 2 சய வர்க்கமூலம் 2 ரைட் 2 சய வர்க்கமூலம் 2 sin தீட்டா அதோட வர்க்கமூலம் அதோட வர்க்கமூலம் 2 தர 2 சய வர்க்கமூலம் 2 அதோட வர்க்கமூலம் சரிதானே ஓகே அதன் கீழ் sin தீட்டா சய ஒன்றின் கீழ் 2 தர 2 சய வர்க்கமூலம் 2 ரைட் 2 சய 2 வர்க்கமூலம் 2 அதோட வர்க்கமூலம் cos தீட்டா சமன் ஒன்றின் கீழ் 2 தர 2 சய வர்க்கமூலம் 2 அதோட வர்க்கமூலம் இப்படி வரும் சரிதானே அப்போ இங்கே வந்து பாருங்கள் இதை எப்படி செய்யலாம் இதை வந்து என்ன சொல்லுவோம் இதை வந்து ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கொள்ளுங்க இது ஒரு முக்கோணத்தில் இங்கே வந்து என்ன சொல்லுவோம் அல்ஃபாவாக இருக்கட்டும் அல்ஃபா சமன் என்ன சொல்லுங்க அல்ஃபா சமன் என்ன sin alpha சமன் வர்க்கமூலம் 2 சய ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2 தர 2 சய வர்க்கமூலம் 2 இப்படி இருக்கு அப்போ இங்கே வந்து என்ன சொல்லணும் வர்க்கமூலம் 2 1.41 சய 1 அப்போ என்ன மேலுக்கு ப்ளஸ் வர்க்கமூலத்துக்குள்ளே வந்து என்ன 2 சய வர்க்கமூலம் 2 இதுவும் ப்ளஸ் அப்போ sin alpha என்ன ப்ளஸ் ஒரு கூர்ங்கோணம் ஸோ இங்கே வந்து என்ன சொல்லுவோம் sin alpha கூர்ங்கோணம் அப்போ இது என்னது வர்க்கமூலம் 2 சய 1 வர்க்கமூலம் 2 தர 2 சய வர்க்கமூலம் 2 ரைட் இது 1 அது பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் என்ன சொல்லுவோம் இதோட வர்க்கத்தில் இருந்து இதோட வர்க்கத்தை கழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும் 1 வரும் ஏன்னு சொன்னால் அப்படி ரிவர்ஸில் செஞ்சு இதோட வர்க்கத்தோட இந்த வர்க்கத்தை கூட்டி தான் இது வந்தது என்ன 4 சய 2 வர்க்கமூலம் 2 வந்தது ஸோ அப்போ இதோட வர்க்கத்து என்ன சொல்லும் இதோட வர்க்கம் இதில் இருந்து இதை கழிச்சோம்னு சொன்னாலும் உங்களுக்கு என்ன வரும் 1 வரப்போகுது ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் இந்த பக்கம் 1 இருக்க போகுது ஸோ sin alpha இது cos alpha இது ஸோ வர்க்கமூலம் 2 சய ஒன்றின் கீழ் 2 தர 2 சய வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம் sin alpha sin தீட்டா சய cos alpha cos தீட்டா சமன் இங்கே வந்து என்ன சொல்லுவோம் ஒன்றின் கீழ் 2 தர 2 சய வர்க்கமூலம் 2 அதோட வர்க்கமூலம் ஸோ இங்கே என்ன வரும் பாருங்கோ இதை இப்படியே வச்சுட்டு எழுதிடலாம் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் நம்ம வந்து இந்த கேள்வி வந்து இப்போ எப்படி வரப்போகுதுன்னா நீங்கள் ஒரு மைனஸை பொதுவாக எடுக்க வேண்டி வரும் எடுத்ததுக்கு பிறகு cos தீட்டா cos alpha மைனஸ் sin alpha sin தீட்டா இப்படி எழுத வேண்டி வரும் அதுக்கு பிறகு என்ன சொல்லுவோம் ஒன்றின் கீழ் 2 தர 2 சய வர்க்கமூலம் 2 இப்படி எழுத வேண்டி வரும் இங்கே வந்து என்ன எழுதுவீங்க இது cos தீட்டா மைனஸ் அல்ஃபா முன்னுக்கு ஒரு மைனஸ் ஒன்றின் கீழ் 2 தர 2 சய வர்க்கமூலம் 2 அப்போ ஒன்றின் கீழ் 2 தர 2 சய வர்க்கமூலம் 2ன்றது என்ன அல்ஃபா cos alpha சமன் என்ன சொல்லுவோம் cos alpha இல்லையா அதோட வர்க்கமூலம் அதை மறந்துட்டேன் அடிக்கடி ரைட் அப்போ என்ன சொல்லுவோம் ஒன்றின் கீழ் 2 தர 2 சய வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் என்றது என்ன cos alpha ஸோ cos தீட்டா மைனஸ் அல்ஃபா சமன் எப்படி வருது மைனஸ் cos alphaன்னு வருது அப்போ உங்களுக்கு வந்து என்ன வரும் எப்போ cos alpha மைனஸ் cos alpha வரும் cos pi மைனஸ் அல்ஃபா என்ன சொல்லுங்க மைனஸ் cos alpha நம்ம பொது தீர்வு கொடுக்கணும் என்றால் இந்த பக்கம் இருக்கிறது cos ஒரு கோணமாக இருக்கணும் இப்படி மைனஸோட எல்லாம் இருக்கக்கூடாது இதுவே சைன் என்று சொன்னால் என்ன செய்திருப்போம் தூக்கி இந்த மைனஸை உள்ளே கொடுத்துருப்போம் ஆனால் இது cos அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம் இந்த மைனஸ் cos alphaவை வேறு எப்படி எழுதலாம்னு யோசிக்கலாம் மைனஸ் cos alphaன்றது என்ன cos pi மைனஸ் அல்ஃபா அதாவது பூஜ்ஜியத்துக்கும் பைக்கும் இடையில யோசிக்கணும் பூஜ்ஜியத்துக்கும் பைக்கும் இடையில யோசிச்சா cos pi மைனஸ் அல்ஃபா ரெண்டாங்கால் வட்டத்துக்குள்ளே வந்து என்ன வரும் இது வந்து என்ன cos pi மைனஸ் அல்ஃபான்னு வரும் இது மைனஸ் cos alpha இப்போ நம்ம பொது தீர்வு எப்படி சொல்லுவோம் தீட்டா மைனஸ் அல்ஃபா சமன் 2n பை ப்ளஸ் அல்லது மைனஸ் பை மைனஸ் அல்ஃபா சரிதானே இதில் ப்ளஸ் விட எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் கடைசி விட இங்கே எழுதும் ப்ளஸ் விட எடுத்துக்கொண்டீங்க என்றால் தீட்டா சமன் உங்களுக்கு என்ன வரும்
இங்கே ப்ளஸ் படி எடுத்துக்கொண்டீங்க என்றால் தீட்டா மைனஸ் அல்ஃபா சமன் 2n பை ப்ளஸ் பை மைனஸ் அல்ஃபா. என்ன அப்போ மைனஸ் அல்ஃபா இந்த பக்கம் மைனஸ் அல்ஃபா இந்த பக்கம் சுருக்குனால் உங்களுக்கு என்ன வரும்? 2n பை ப்ளஸ் பை மட்டும்தான் வரும். 2n பை ப்ளஸ் பை மட்டும்தான் வரும். மைனஸ் படி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? தீட்டா சமன் 10n பை மைனஸ் பை மைனஸ் இன்டு மைனஸ் உங்களுக்கு என்ன ப்ளஸ் ஆக மாறிடும். ஸோ இந்த மைனஸ் அல்ஃபா சமனுக்கு இந்த பக்கம் வரக்குள்ளே ப்ளஸ் ஆக மாறிடும். அப்போ 2n பை மைனஸ் பை ப்ளஸ் 2 அல்ஃபாவாக வரும். ரைட் 2n பை சயப்பை 2 மடங்கு கொஸ் இன்வர்ஸ். ரைட் கொஸ் இன்வர்ஸ் ஒன்றின் கீழ் 2 தர 2 சய வர்க்கமூலம் 2 அதோட வர்க்கமூலம் 2 இங்கு n belongs to என்ன செட். அப்போ இந்த வடிவத்தில் கொடுப்போம். இப்போ பாருங்க இது வந்து என்ன சாதாரணமான ஒரு கேள்வி. இதை எந்த இடத்துல கஷ்டமான ஒரு கேள்வியாக மாறுது? இந்த வர்க்கமூலம் 2 சயம் உண்டால இந்த வர்க்கமூலம் 2 சயம் உண்டால எழுதக்குள்ள இப்படி வருது. ஆனால் இங்கே வந்து பாருங்க நீங்கள் வந்து என்ன எடுத்த பிரதியீடு சைன் அல்ஃபா எடுத்தீங்க. இதுக்கு வர்க்கமூலம் 2 சய உண்டின்கள் வர்க்கமூலம் 2 தர 2 சய வர்க்கமூலம் 2க்காக. அப்படி இல்லாமல் இதுக்கு பதிலாக நீங்கள் கொஸ் அல்ஃபா எடுத்தால் என்ன நடந்திருக்கும்? உங்களுக்கு இங்கே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்க வேண்டிய நினைப்பீங்க. இது வந்து என்ன கொஸ் அல்ஃபா, அப்போ இது சைன் அல்ஃபா, அப்போ என்ன சைன் தீட்டா கொஸ் அல்ஃபா மைனஸ் என்ன வரும் சைன் அல்ஃபா கொஸ் தீட்டா. அப்போ இங்கே என்ன ஈஸியாக சைன் தீட்டா மைனஸ் அல்ஃபா வந்துடும். நேரடியாக விடை கொடுக்கலாம், மைனஸ் வராதுன்னு நினைப்பீங்க. இங்கே வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? இங்கே வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? ஒன்றின்கள் சைன் அல்ஃபா வந்திருக்கும். ஸோ நீங்கள் விடை கொடுக்கக்குள்ள எப்படி பார்த்தாலும் இந்த வேலை செஞ்சு தான் ஆகணும். அதாவது என்ன அல்ஃபாவை வந்து இந்த வடிவத்தில் எழுதி கொடுக்கத்தான் வேணும். ஆனால் இதில் ஒரு புது விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் ஒரு புது விஷயம் பார்த்துருக்கீங்க. அந்த மெத்தடில் செஞ்சால் என்ன சொல்லுவோம் இதோட ஒப்பிடக்குள்ள ஒரு அளவுக்கு ஈஸியாக தான் வரும். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லுங்க ஒரு புது மெத்தட் என்னென்னு சொன்னால் மைனஸ் கொஸ் அல்ஃபா. இந்த மைனஸ் கொஸ் அல்ஃபாவை எப்படி எழுதலாம்? கொஸ் பை மைனஸ் அல்ஃபான்னு எழுதலாம். ஏன் நம்மளுக்கு கொஸ் தீட்டா சமன் கொஸ் அல்ஃபாவாக இருக்கும் போது தீட்டா சமன் 2n பை ப்ளஸ் அல்லது மைனஸ் அல்ஃபா இதான் பொது தீர்வு. இதுக்கு கொஸுக்கு. சப்போஸ் இதுவே வந்து என்ன சைன் தீட்டா சமன் மைனஸ் சைன் அல்ஃபான்னு வந்தால் என்ன செய்திருக்கலாம்? சைன் தீட்டா சமன் n பை சக சய உண்டின் எண்ணாம் அடுக்கு தர சய அல்ஃபான்னு போட்டுருக்கலாம். சிம்பிளா மைனஸ் சைன் அல்ஃபாவை சைன் மைனஸ் அல்ஃபான்னு எழுதலாம். ஆனால் அந்த வேலை நம்ம என்ன கொஸுக்கு செய்ய இயலாது. சைனுக்கும் டேனுக்கும் தான் வெளியில் இருக்கிற மைனஸோ கோணத்துக்குள்ளே எழுதலாம். அப்போ கொஸுக்குள்ளே எப்படி இந்த மைனஸ் இல்லாமல் செய்யலாம்? அதை கொஸ் பை மைனஸ் அல்ஃபான்னு எழுதுறதின் மூலம் இல்லாமல் செய்யலாம். ரைட் இன்றைக்கு இந்த புது ஐடியான்னு இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம். சரிதானே? ஓகே அடுத்த கேள்விக்கு போகலாம். ரைட் அடுத்த கேள்வி பாருங்க என்ன கேட்குறாங்க? tan தீட்டா ப்ளஸ் tan 4 தீட்டா சக tan 7 தீட்டா சமன் tan தீட்டா இன்டு இங்கே வந்து என்ன சொல்லுவோம் tan 4 தீட்டா இன்டு tan 7 தீட்டா இப்படி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐடியா உங்களுக்கு முதல் தந்திருக்கேன். இங்கே கூட்டல் 3 இங்கே 3 பெருக்கல். இங்கே இன்னும் ஒரு வேலை செய்யலாம். என்ன சொல்லுங்க? tan தீட்டா tan 4 தீட்டா tan 7 தீட்டாவை சமன்பாட்டுக்கு RHS பக்கம் கொண்டு வரலாம். சமன்பாட்டை RHS பக்கம் கொண்டு வந்தால் இப்படி வரும். பரக்குள்ள மைனஸ் tan 7 தீட்டான்னு வரும். அந்த tan 7 தீட்டா பொதுவாக எடுத்தால் இங்கே என்ன வரும்? tan தீட்டா tan 4 தீட்டா சய ஒன்று என்ன இது வந்து சமனுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு tan 7 தீட்டா பொதுவாக எடுத்தால் இப்படி வரும். ஸோ tan தீட்டா சக tan 4 தீட்டா ஒன்று செய்ய tan தீட்டா இன்டு tan 4 தீட்டா சமன் செய்ய tan 7 தீட்டா. என்ன சொல்லுவோம்? ஒரு மைனஸை வெளியில் எடுத்ததால் இப்படி எழுதுவோம். எனவே இங்கே என்ன வரும்? tan என்ன சொல்லுவோம்? இது என்ன? tan தீட்டா சக tan தீட்டா சக 4 தீட்டாக்கான விரிவு. இது என்ன சொல்லுங்க? tan தீட்டா சக 4 தீட்டாக்கான விரிவு என்ன வரும்? tan தீட்டா சக tan 4 தீட்டாவைங்களோ ஒன்று செய்ய tan தீட்டா tan 4 தீட்டா பெருக்கம் சமன் மைனஸ் tan 7 தீட்டா
ஸோ இதை எப்படி எழுதலாம்? tan 5 தீட்டா சமன், இப்போ நம்மளுக்கு என்ன வருது, tan -7 தீட்டான்னு எழுதலாம். அப்போ tan 5 தீட்டா சமன் tan -7 தீட்டாண்டா 5 தீட்டா சமன் எப்படி எழுதலாம்? n/7 தீட்டான்னு எழுதலாம். எனவே 12 தீட்டா சமன் n/. எனவே 12 தீட்டா சமன் n/. எனவே தீட்டாஸ்க்கு தான் தீர்வு கொடுக்க வேணும். n/ன் கீழ் 12. அப்போ இது ஒரு வித்தியாசமான கேள்வி. இங்கே நீங்கள் தலைமை கோணம் ஜோதிச்சு அதை இந்த டேனுக்கண்டே யோசிக்க தவிர உங்களுக்கு நேரடியாக வருது. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லணும், நீங்கள் நேரடியாக பொது தீர்வுக்கு வந்தீங்கன்னா சரி. ரைட், இது ஒரு இந்த மாதிரி வித்தியாசமான டைப்பான கேள்வி. ரைட், இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். ரைட், அடுத்த கேள்வி பாருங்க, என்ன கேட்குறாங்க? இதுவும் அதே லாஜிக்கில் வர ஒரு கேள்வி. tan தீட்டா tan 2 தீட்டா வர்க்கமூலம் 3 tan தீட்டா tan 2 தீட்டா சமன் வர்க்கமூலம் 3 tan தீட்டா tan 2 தீட்டா சமனுக்கு இந்த பக்கம் வரும்போது என்ன சொல்லுவோம்? வர்க்கமூலம் 3 பொதுவாக எடுக்கலாம். 1 செய்ய tan தீட்டா, இப்போ தான் இந்த ஐடியா செஞ்சோமே tan 2 தீட்டா. ஏன்னா வர்க்கமூலம் 3 அதுக்கு தான் தந்திருக்காங்க. வர்க்கமூலம் 3 பொதுவாக எடுத்தால் இப்படி எழுதிக்கொள்ளலாம். எனவே இங்கே என்ன கிடைக்கும்? tan தீட்டா சக tan 2 தீட்டா 1 செய்ய tan தீட்டா இன்டு tan 2 தீட்டா சமன் வர்க்கமூலம் 3. அப்போ இது வந்து என்ன சொல்லுங்க? இது எதுக்கான விரிவு? tan a plus b க்கான விரிவு. எனவே tan தீட்டா plus 2 தீட்டா வர்க்கமூலம் 3. எனவே tan 3 தீட்டா சமன் வர்க்கமூலம் 3. எனவே இது வர்க்கமூலம் 3க்கான டேனில் இருக்கிற தலைமை கோணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? tan π/3. எனவே 3 தீட்டா சமன் n/, சக π/3. ஸோ தீட்டா சமன் என்ன சொல்லுங்க? n/3π சக π/9. ரைட், அப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவோம்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் n belongs to set. ரைட், இதோட என்ன சொல்லுவோம்? முடிச்சுக்கொண்டோம்னா சரி. ரைட், ஓகே. இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. இருக்கிற டவுட்டுகளை வந்து என்ன சொல்லுவோம்? அனுப்புங்க. ஒரு சிலர் தான் டவுட் கேட்குறீங்க, மற்றவங்களுக்கு விஷயம் கிளியர்ன்னு சொன்னால் ஓகே. ரைட், நல்ல விஷயம். 1-2 பேர் கேட்குறீங்க. ரைட், அப்போ இப்படி படிச்சுக்கொள்ளுவோம். ஓகே, இதோட முடிச்சுக்கொள்ளுவோம்.